உலகத்துல உன்னதமான ஜோடி, பொருத்தமான ஜோடி, புனிதமான ஒரு ஜோடி இருக்கு. அதுதாங்க செருப்பு. சரி சரி, செருப்பு பிஞ்சு போச்சுன்னா தச்சு காலில் போட்டுக்கலாம். செருப்பை நஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? காலுக்கு உதவாத செருப்பை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வெறுங்கால நடாத வந்துடலாம். ஒத்து வராத குடும்பத்துல குடிகாரன புருஷனை கட்டிக்கிட்டு எங்க அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில தனியா வந்து சாதிச்சு காட்டுனாங்க. எவ்வளவு கொடுமையெல்லாம் தாங்கி வந்தோமோ அந்த கதையை பத்தி சொல்ல வந்திருக்குங்க. அதாவது பொருத்தம் இல்லாம வாழற இந்த வாழ்க்கையை விட சேர்ந்து வாழறதை விட பிரியறதே மேலுங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவுக்கு கொடுமைப்படுத்துவாங்களே. இப்ப நினைச்ச என் கண்ணில் தண்ணி வரலைங்க, என் கண்ணில் ரத்தம் வருதுங்க. அந்த அளவுக்கு கொடுமையை நான் தாங்கி இருக்கேங்கய்யா. எங்க அம்மா அழுதுகிட்டே சோறு போடுவாங்க. சோறு திங்கும் போது இந்த சோத்தை மனசு திம்பான்னு தூக்கி எறிவாரு சோறை. அந்த சோத்தை பொறுக்கி எங்க அம்மா எங்களுக்கு தண்ணியில் அலாசி புழிஞ்சு எங்களுக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்க வீட்டில் வருவீங்க. இவ்வளவு தாங்கி எங்க அம்மா வாழ்ந்தது ஒரே காரணம், இந்த மனசு திருந்துவானான்னு பார்த்தாங்கய்யா. திருந்துற மாதிரி தெரியலையா. அம்மா இப்படி தினசரி செத்து செத்து சுண்ணாம்பாவறத விட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாமான்னு நினைச்சவன் எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னொருத்தனோட பொண்டாடி கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஏற்கனவே என் குடும்பம் வறுமையில இருந்தது, மீண்டும் வறுமையில தள்ளப்பட்ட எங்க அம்மாவும் பாட்டியும் வயசான பாட்டி தடுமாறு இல்லைங்க. அதுக்கோசரம் 5 ரூபா கூலிக்கு வேலைக்கு போய் எங்களை காப்பாத்தினாங்க. 5 ரூபாய்க்கு போனாதாங்க அன்னைக்கு எங்க வீட்டில் அடுப்பெரியும். அந்த கஷ்டத்தில் என்னால் வீட்டில் பார்க்க முடியலைங்க. 5 ரூபா வேலைக்கு வந்தேங்க. இன்னைக்கு வாரம் 1000 ரூபா சம்பாதிக்கிறேங்க. எங்க அம்மாவை பாட்டி உட்கார வச்சு சோறு போடுறேன். 5 ரூபா வேலை எழுது, நான் 10 ரூபா வேலைக்கு வந்தேங்கய்யா. பக்கத்து கடையில் நான் வேலை செய்கிறேங்க. கடையில் 50 லாட்டரி சீட்டில் எங்கள் அப்பாவுக்கு விழுந்ததுங்க. 10 ரூபா தானே கொடுத்து உதவி பண்ணலீங்க எங்கள் அப்பா. அந்த அளவுக்கு நாங்கள் ஆபாத போயிட்டோங்க எங்கள் அப்பனுக்கு. இப்படி ஒரு அப்பன் தேவையாங்க எங்களுக்கு? இப்படி ஒரு அப்பன் தேவையா? இன்னைக்கு தம்பி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவன் கையை பார்த்தா தெரியுங்க எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. எங்கள் அப்பா நடந்து போனா அவன் அப்பா போறான்னு சொல்ல மாட்டான், ஓடி போறான் பாரு அப்படின்னு தான் சொல்லுவான் என் தம்பி. ஏன்னா என் தம்பி விட்டுட்டு போகும்போது 5 வயசுங்க அவனுக்கு. அதேமாரி நானும் எங்கள் அம்மாவும் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தோம். வளகாப்புக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் வந்தது, அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க. ஏன்னா 2வது கொண்டாடி வந்திருந்தாங்க. வரும்போது வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாசமா இருக்கு, நேர மாசமா இருக்குது, வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான மூதாட்டி வந்து என்ன நிறைஞ்சு சுமங்கலும் அம்மா நீ வளையல் போடுமா அப்படின்னாங்க. எங்க அம்மா தயங்கி இருந்த நாமள வாழை வட்டியே இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு வளையல் போட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளே தானே சொல்லுவாங்கன்னாங்க. அதுக்கு இந்த அம்மா சொன்னாங்க, ஏன் தயங்கி நிக்கிற? நீ என்ன தப்பு பண்ணனது பூரா வீட்டுக்காரரு, நீ ஏன் வந்து தப்பு தயங்கி நிக்கிற? நீ வளையல் போடு. அந்த அம்மா 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப பெருமைப்படுறேன். ஒரு ஓடி போடணும் அப்படின்னு சொல்லிக்கிறோட ஒரு வாழை வட்டிய பையன் சொல்லிக்கிற பெருமைப்படுறேங்க. இதுதான் போட்டுங்க. அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 2வது பொண்டாடி எங்க வீட்டுக்காருக்கு 3 பவுன் செயின் போட்டேன், 3 பவுன் செயின் பண்ணி போட்டு பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வந்து வீட்டில் அழுதாங்களே. அந்த அழுவை எங்க அம்மா அழுதா என்னால தாங்க முடியாதுங்க. வீட்டில் பையனுக்கு முன்னாடி அழுதா பையன் வந்து தாங்கிக்க மாட்டான்னு வீட்டில் வந்து குமரி அழுதாங்க. குருவி சேர்த்துற மாதிரி நான் வீடு கட்டுறது சேர்த்தனுங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 4 பவுன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாத கடையில் போய் 4 பவுன் பண்ணி எங்கள் அம்மா கழுத்தில் போட்டேங்க. எங்கள் அம்மா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் அப்பங்கூட பொழைச்சதை விட உன்னை பெத்தது சந்தோஷப்படுறேன்னு சொன்னாங்க. அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சொல்லுதான் உங்ககிட்ட நான் இந்த அளவுக்கு என்னை முயற்சி வச்சுது. உன் பேரு ராஜேந்திரன். உங்க அம்மா கழுத்துல நீ போட்ட நகை தங்கமோ என்னமோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா பெத்தெடுத்த நீதாயா தங்கம், நீதாயா சிங்கம். ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒண்ணு தோணும் தெரியுமா? இதே ராஜேந்திரன் ஆகிய நான் என் தங்கை கல்யாணின்னு ஒரு படம் எடுத்தேன். சின்ன பிள்ளையில அப்பங்காரன் செந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போனோன்னு அம்மாவா ஸ்ரீவித்யா நடிச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன். பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும் போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டரா நடிச்சவன் தேடி வருவான், கை கால்லாம் பாதிக்கப்பட்டு. அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன். அப்ப சொல்லுவான், பச்சை மரத்துல தச்ச ஆணி தச்சதுதான், பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சதுதான் அந்த பையன் போராடுவான். அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா. இதெல்லாம் ஏதோ கதை நினைப்பீங்க, கதை இல்லைங்க, பலரோட வாழ்க்கை. இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும்னு சொல்லுவானா? எங்கள் அப்பா செத்து கிடந்தாருன்னு அழுவ மாட்டேன். எங்கள் அம்மா கண்ணில் இருந்து ஒரு துளி வந்தால் என்னால் தாங்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு எங்கள் அப்பா வெறுக்கிறனா காரணம் நீங்களே புரிஞ்சுக்குங்கய்யா. நீ சொல்லவே வேணாம். என்னால் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போதே என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால்
ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு 3 முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள்? பொங்க மாட்டாளா? அவ பொங்க வேணா, பெத்த புள்ள பொங்க மாட்டானா? ஐயா, இப்படியெல்லாம் குடிகாரங்கிட்ட பொழைக்கிறதால ஒரு பொழப்பாயா? டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாயா நிம்மதியா? இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட, சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேல் என்று இந்த ராஜேந்திரன் சொல்லுகிறார். அதை இந்த ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனா வரேன், தீர்ப்புக்கு வரும்போது நான் பார்க்கிறேன். அடுத்து, வாழ வேண்டிய வயதில் விவாகரத்து கேட்டு தம்பதியினர் கோர்ட்டுக்கு அலைவது ஏன்? அருமையான தலைப்புங்க சார். சரிமா, நம்ம நாட்டுக்கு இப்ப தேவையான தலைப்பு இதுதாங்க சார். சரிங்க. நம்ம தமிழ்நாட்டுல பக்கமா இந்த சிக்குன் குனியான்னு ஒரு குனியா வந்தது. அது ஆரம்ப காலத்துல அப்படியே பரபரப்பா இருந்தாலும் போக போக எல்லா குடும்பத்துக்கும் சர்வ சாதாரணமா மாறி போச்சு. சரி, அது மாதிரிதாங்க சார் இந்த விவாகரத்தும். அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல டைவர்ஸ் ஆனா கூட என்னது விவாகரத்தாச்சா அப்படிம்பாங்க. ஆனா இப்ப விவாகரத்து தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்து பெருகி போச்சு. அப்படி பெருகுனனாலதான் வாழ வேண்டிய இளம் தம்பதியினர் வாழ்க்கைங்கிற வாசப்படிய முதிக்க வேண்டிய வயசுல விவாகரத்து கொடு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அந்த பெருசுங்க. அதேதான், அதாவது பெரியவங்களோட பணத்தாசினாலும் அவங்களோட வீணா போன ஒண்ணுமில்லாத இந்த வெட்டி வரட்டு கௌரவத்தினாலையும் தான் இன்னைக்கு பல குடும்பம் டைவர்ஸ் கேஸ்ல போய் நிக்குதுங்க சார். பொதுவா கல்யாணம்னா என்னன்னு சொல்லுங்க ஐயா. கல்யாணம்னா என்ன? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அவர் வயசு வந்தோடனே அவங்கள வாட சொல்லி ஊரை கூட்டி அவரோட சொந்தத்தை கூட்டி அச்சதை போட்டு இவங்க தான் இந்த பையன் இதான் பொண்ணு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆனா உண்மையான கல்யாணம்னா பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும். நான் அழகுல மட்டும் சொல்ல வரல, மன உணர்வால உள்ளத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கணும். அது பேர் தான் சார் கல்யாணம். அப்பதான் மாப்பிள்ளை தாலி கட்டணும், பொண்ணு தாலி கட்டிக்கணும். இவ்வளவுதான் கேக்குறியா? நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? எங்க அம்மா அப்பா பாக்குற பையனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கழுத்தை நீட்டுவேன். சபாஷ். நோயில் கிடந்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மறுபடி எழுகிறேன். இல்லை கண்மணி இல்லை, உந்தன் கடைவெளி திரளும் கண்ணீர் துளிகள் என் மேல் விழுந்தவுடன் அல்லவா எழுந்து விடுகிறேன். ஒரு கவிஞன் எழுதுறான் சார். ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு டாக்டர் 1008 மருந்து மாத்திரையை கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுடைய நோயை குணப்படுத்தாது. ஆனா அவன் தினம் தினம் படுற வேதனையை பார்த்து அவனுடைய மனைவி அன்பால அக்கறையால சிந்தா பாருங்க கண்ணீர். அந்த வேதனையை பொறுக்க முடியாம இந்த கணவன் தன்னுடைய வேதனையை மறந்துட்டு எழுந்து உட்கார்றான் சார். இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்? வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா அன்பா விட்டு கொடுத்து நம்பிக்கையா வாழ்றவனுக்கு கிடைக்கிற கல்யாண பரிசு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? நம்ம சாதாரணமா ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம். அந்த பொருளை நாம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம், ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம், ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 வருஷம் கூட யூஸ் பண்றோம்னு வைங்க. அந்த பொருளையே நாம பணம் கொடுத்து நம்பி வாங்கிட்டு வரோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிங்கிற சொந்தம் கடவுளால நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. மிக மிக புனிதமான உறவு சார். ஒரு மனுஷனுடைய வாழ்நாளின் கடைசி வர அவனுடைய உடல்ல உயிர் இருக்கிற வரை அவன் கூட வரக்கூடிய சொந்தம் எது அப்படின்னா இந்த கணவன் மனைவி பந்தம். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மட்டும்தான் சார் நிரந்தர ஆதரவா இருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணம் அங்க தோன்றுதுன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர நம்பிக்கையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் குறைஞ்சு போச்சு சார். அவங்க சொன்னாங்க பாருங்க, ஒரு நோய் வந்து படுத்தப்ப ஒரு மனைவி வந்து ஆறுதலா இருக்கிறது தான் ஒரு மருத்துவன் கொடுக்கக்கூடிய மருந்தை விட அது மாற்றிவிடும் என்று சொன்னார். அது 100க்கு 100 உண்மைங்க. தலைவலின்னு என்னதான் நம்ம தலைவலிச்சுன்னு படுத்தாலும் நமக்கு தலைவலி வந்தா சில வீட்டில் தாரம் மட்டும்தாங்க அவன் மாத்திரை சாப்பிட்றான். இதாங்க உண்மை. என்ன காரணம்? மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை துணைவின்னு சொன்னான். கடைசி வரைக்கும் வரக்கூடிய துணைவி யாருன்னு கேட்டா மனைவி தாங்க. ஏன்னு கேட்டா இதை நான் வாழ்ந்தவன் வாழ்ந்து பார்த்தவன் சொன்னா
உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வாழ்ந்த 3 பிள்ளை குட்டிகளை பெத்தெடுத்தவன் சொல்றான்னு. ஆனால் கர்ம வீரர் காமராஜர் சொல்லியிருக்காரு. கர்ம வீரர் காமராஜர் கடைசி வரைக்குமே படிக்காத மேதை, விருதுநகரிலே பிறந்தவர், இந்த தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் கர்ம வீரர் காமராஜர். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர். ஆனா கடைசி காலத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்னு கேட்டா அவரை பத்தி சாவி ஒரு இடத்துல எழுதுறாரு. அவர் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காரு. அப்ப கஷாயம் போட்டு கொடுத்துட்டு மாத்திரைலாம் எடுத்து போடக்குள்ள, கர்மேந்திரன் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டேன், இந்த கஷாயெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கட்ட பொண்டாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்கும் போல இருக்குப்பா, பொண்டாட்டியே இல்லாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா, நமக்கெல்லாம் பொண்டாட்டியே இல்லைன்னு வருத்தப்பட்டாராம். யாரு? கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்த காமராஜர் அந்த கடைசி காலத்திலே வருத்தப்பட்டார், ஆதங்கப்பட்டார் என்று எழுத்தாளர் சாவி எழுதுகிறார். நல்ல உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும் போதெல்லாம் பொண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க. ரத்தம்லாம் சுண்டி உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து இந்த தலை நிக்க முடியாம சாய்க்குள்ள இந்த சாட்சிக்கிறதுக்கு ஒரு தோல் தேவை. கூட எந்த தோலுமே வராதுங்க. அந்த தோல் யாரு தெரியுமா? அந்த தோழமை யாரு தெரியுமா? அந்த துணை யாரு தெரியுமா? மனைவி என்ற வாழ்க்கை துணைவிதான்.